ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேட் சர்லக் தான் பண்ண போகிறோம். இதில் ரொம்ப சத்தான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்க்கறதுனால வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்லேயே 6 மாதத்துலேருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்துலாம் வாங்க. வீட்டில் இருக்க ஒரு சின்ன கப்பில் 3 கப் அளவுக்கு வீட்டில் சமைக்கிற அரிசியும், அதே கப்பில் 1/2 கப் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு, சிறுபருப்பு, ஒரு 15 பாதாமையும், ஒரு 10 போல் முந்திரியையும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் இது கூட சேர்த்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேங்க. ஸோ குழந்தைங்களுக்கு செய்கிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றுனா பாருங்கள் உள்ளே போட்ட எல்லா பொருட்களும் நல்லா கிளியராக தெரியுது. இந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் இப்படியே ஊறட்டும். நான் காலையில் எந்திரிச்சு ஒரு 8 மணி போல் ஊற வச்சுருவேன் இது க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ பாருங்கள், ஒரு 4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இதில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு சுத்தமான துணியில் இதை காய வச்சு எடுத்துக்கலாம். இது முடிஞ்சதுன்னா வெளியில் வெயில் காயுதுன்னா ஒரு 2 மணி நேரம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு காய வச்சுனாவே நல்லா காஞ்சிரும். பண்ணும்போது மழை காலம் அப்படின்றதுனால வீட்லேயே ஒரு கிளாத் போட்டு ஃபேனுக்கு அடியில் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா காய வச்சேன். இப்போ காஞ்சிச்சு பாருங்கள். இப்படி தொட்டு பார்த்தா கையில் எதுவுமே ஒட்டவே இல்லை. இருந்தாலும் இதை இப்படியே ப்ரிப்பேர் பண்ணால் ஈரம் லைட்டாக இருந்தாலும் சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஆற வச்சுருக்க இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. வறுக்கும்போது நல்லா சலசலன்னு சவுண்டு வரும். ஒரு 15 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இதை ஆறட்டும். நல்லா ஆறினோடனே மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாதாம் முந்திரியை மறுபடியும் தனியாக எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் முதல்ல பாதாம் முந்திரியை சேர்த்து ஒரு 4 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்க முடியும்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குவான்டிட்டின்றதுனால வீட்லேயே அரைச்சிட்டு இந்த மாதிரி சளிச்சிக்கிட்டேன். சாஃப்டான மாவாக நம்மளுக்கு சர்லக் சூப்பராக கிடச்சிருச்சு. நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி எந்த வித கட்டியும் இல்லாமல் தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு வேணும்னா நீங்கள் உப்பு அப்படி இல்லைன்னா சர்க்கரை சேர்த்து குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம். ஸோ ரொம்பவும் ஹெல்த்தி இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.